ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான நெய் சோறு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து நெய் அதிகமாக தேவையில்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, பாதிக்கு பாதி. நான் வந்து 2 ஸ்பூன் நெய்யும் 1/2 ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா காயட்டும். அடுப்பை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா பொரியட்டுங்க. ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு மட்டும் மாற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப அப்படியே கருப்பானது மாதிரி ஆயிரும். அதனால் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்பப்போ நல்லா மட்டும் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து பேஸ்ட்டாக போடாமல் நல்லா தட்டிட்டு போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்றலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கிருச்சுன்னு. இந்தளவுக்கு வதங்கினோன்னே இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கரலாம். நீங்கள் இதிலே வந்து தேங்காய் பாலும் ஊற்றி வேணாலும் செய்யலாங்க. நான் வந்து நார்மல் வாட்டரில் தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அரிசி வந்துட்டு நம்ம வந்து அடுப்பில் குக்கரை வைக்கும்போது நான் அரிசி வந்து ஊற வச்சேன். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலை. இப்போ உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போடுவீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு அரிசியை சேர்த்துக்கிறலாம். அரிசியை வந்து நல்லா 2-3 டைம் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்ருங்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். காய் எதுவுமே அப்படி இல்லைன்னா டக்குன்னு இந்த சாப்பாடை செஞ்சுருங்க. இப்போ அதில் 1/2 தக்காளி, 1 தக்காளி கூட இல்லைங்க, பெரிய தக்காளினால 1/2 தக்காளி தாங்க போட்டிருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி போட்டுக்கோங்க. இந்த டைமில் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுங்க. போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. தக்காளி வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா அதோடய தோலெல்லாம் ரொம்ப வதங்கிடும். இந்த டைமில் போட்டிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றப்ப கடிபடுற மாதிரி இருக்கும். அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கணும், லைட்டாக ஜாஸ்தி இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஜாஸ்தி இருந்தால் தான் சாப்பாடு வேகிறப்ப கரெக்டாக வந்துடும். இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. குக்கரை மூடி வெயிட்டு போட்டு 3 விசில் ஹைலையும் 1 விசில் சிம்லையும் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட அளவு எல்லாமே மாறும். நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வச்சுருக்கேன். இப்போ விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா ரிலீஃப் ஆனதுக்கப்புறமேட்டு எடுங்க, இடையிலலாம் எடுத்து விடாதீங்க. பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நல்லா உதிரியாகவும் இருக்குது, கரெக்டான டைம்லையும் வெந்திருக்கு. பாருங்கள், அப்படியே சாப்பாடு அங்கங்கன்னு நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த அரிசி பேர் வந்து ஆஃப் ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு, நல்லா நீளமாகவும் தெரியுது பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னே நல்ல வாசனை வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. அந்த நெய்யோட ஸ்மெல்லு நல்லாவே வந்துச்சுங்க.
கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நெய் சோறு வச்சு எந்த கிரேவி வச்சாலுமே சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜுனால் மட்டன், சிக்கன், முட்டை கிரேவி இல்லை தொக்கு மாதிரி வச்சாலும் சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனில் வந்து குருமா மாதிரியும் வைக்கலாம். சோயா பீன்ஸு, கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு வச்சாலும் சூப்பராக இருக்கும். எந்த கிரேவி வச்சாலுமே நெய் சோறுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், சாப்பாடு வந்து கொஞ்சம் கூட கீழே அடி பிடிக்கவே இல்லைங்க. கரெக்டாக வெந்திருந்துச்சு. நீங்கள் அரிசி வந்து ஊற வைக்கிற டைமு, அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றுற அளவு, அதே மாதிரி குக்கர் வந்து எத்தனை விசில் விடுறீங்க அதில் தாங்க இருக்குது சாப்பாடு வேகிறதுலாம். நம்ம சமைக்கிறதுலாம் எல்லாமே சமைச்சிருவோம். இதில் தான் நிறைய பேர் சொதப்பிடுவாங்க. அரிசி ஒரு சில டைம் சீக்கிரமாக வேக வச்சுருவாங்க, தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடுவாங்க, விசில் வந்து அதிகமாக விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. கரெக்டான டைமில் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெய் சோறு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெய் சோறுக்கு வந்து எந்த சைடிஷ் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.